வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது செவ்வாய் பகவான் வக்ரமாகி பின்னடைகிறார். இந்த நவம்பர் கடைசியிலும் டிசம்பர் மாதத்திலும் கடகம் மற்றும் மிதுனத்தில் அவர் பின்னடைவில் செயல்படுகிறார். அதனால் செவ்வாயின் பிற்போக்கு பயணத்தில் மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய இந்த 3 ராசிகள் அதிக நன்மையான பலன்களை பெறுவார்கள் என்று கணிக்கப்படுகிறது. இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025ஆம் ஆண்டின் செயல், ஆற்றல் மற்றும் லட்சியத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் செவ்வாய் மிதுன ராசியில் பிற்போக்கு இயக்கத்தில் நுழைவார். சோதிடத்தின் மங்கள வக்ரம் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சக்தி வாய்ந்த வான் நிகழ்வு ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டத்தின் தனித்துவமான மாற்றங்களை உறுதியளிக்கிறது. மேலும் செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்கு விதிவிலக்கல்ல. இருப்பினும் குழப்பம் மற்றும் தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய புதன் பிற்போக்குத்தனம் போல் அல்லாமல் கடக மிதுனத்தில் செவ்வாய் பின்னடைவு மக்களின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தரும். குறிப்பாக தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில அதிர்ஷ்ட அறிகுறிகளுக்கு இடமாக இருக்கும். செவ்வாய் மங்கள் கிரகம் என்பது என்று அழைப்பார்கள். தைரியம், உந்துதல் மற்றும் ஆற்றலுக்கு உறுதியான தன்மை நிரூபிக்கும் கிரகமாக செவ்வாய் இருக்கிறார். இவர் வக்ரமாகி பின்னோக்கி செல்லும் பொழுது அதன் வழக்கமான முன்னோக்கி நகரும் ஆற்றல் உள்நோக்கி திரும்புகிறது. இது இவரின் சுய பரிசோதனைக்கு ஏற்ற நேரமாக இருக்கு. குறிப்பாக நமது வளர்ச்சி மற்றும் வெற்றியை தேடும் அல்லது தொடும் பகுதிகளில் பிற்போக்குத்தனத்தின் போது செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் மிகவும் தீவிரமடைகிறது. நாம் எவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அல்லது இலக்குகளை தொடர்கிறோம் மற்றும் மோதல்களுக்கு கையாளுகிறோம் என்பதை பொறுத்தே சாதக பாதக பலத்தை நாம் பெறுகிறோம் என்பதை கூறினால் மிகையில்லை. டிசம்பர் 7, 2024 அன்று செவ்வாய் பகவான் கடகராசியில் பிற்போக்கு தளத்தில் மாறுகிறார். மேலும் இந்த பின்தங்கிய பயணம் சில வாரங்களுக்கு தொடரும். இதற்கு பிறகு புத்தாண்டில் செவ்வாய் பிற்போக்கு இயக்கத்தில் மிதுனத்தில் நுழைவார். இந்த காலம் சுய முன்னேற்றத்துக்கான ஒரு சிறப்பு வாய்ப்பை வழங்குகிறது. செவ்வாய் பிற்போக்கு பயணத்தில் கடகத்திலும் மிதுனத்திலும் பிற்போக்கு பயணத்தில் மேஷம், சிம்மம் ஆகிய ராசிகள் அதிக நலனை பெறுவார்கள் என்று நம்பலாம். மேஷத்தை பொறுத்தவரை செவ்வாய் பிற்போக்கு தொடர்பு மற்றும் சுய வெளிப்பாடு ஆகியவற்றின் வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வார்கள். செவ்வாய் மேஷத்தை ஆளும் கிரகமாக இருப்பதால் இந்த வக்ர நிலைவு அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மேஷராசி மக்கள் தாங்கள் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய திட்டங்கள் அல்லது யோசனைகளை மீண்டும் தொடரவும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தவும் நேரிடும். மேஷராசி மக்களுக்கு அவர்களின் தகவல் தொடர்பு திறன்களை இந்த நேரத்தில் மேம்படுத்தவும் மற்றவர்களுடன் மற்றும் உறவுகளுடன் இணைவதற்கான புதிய வழிகளையும் ஆராயக்கூடிய சூழல் இருக்கிறது. நீடித்த தொடர்புகளை உருவாக்கவும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். மற்றும் இவர்களின் ஆக்கப்பூர்வமான துறைகள் அல்லது தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்களில் பணிபுரிவர்கள் எதிர்பாராத வகையில் பல வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பெற்று நலமாக வாழ்வார்கள். அடுத்து சிம்மம். செவ்வாய் பகவான் பிற்போக்கு காலத்தில் சிம்மராசி மக்கள் நிதி சார்ந்த வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் கடந்த முதலீட்டு வாய்ப்புகள் அல்லது ஆரம்பத்தில் லாபமற்றதாக தோன்றிய திட்டங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். சிம்மராசியை பொறுத்தவரை செவ்வாய் பிற்போக்கு பயணம் என்பது வளங்களை சிறப்பாக நிர்வகிக்கவும் புத்திசாலித்தனமான நிதி தேர்வுகளை செய்யவும் வழிகளை ஆராய்ந்து அதை விளக்கும். தொழில் சார்ந்த சிம்மராசி மக்கள் உடனடி ஆதாயங்களை காட்டிலும் நீண்டகால இலக்குகள் கவனம் செலுத்துவதன் மூலம் பயனடைவார்கள். காரணம், பிற்போக்கு காலப்போக்கில் நிலையான வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அது சார்ந்த உத்திகளை பகுப்பாய்வு செய்வதற்கு நிதியின் ஸ்திரத்தன்மையை நோக்கி ஒரு நிலையான போக்கை அமைப்பதற்கும் இது ஒரு நல்ல காலமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு உதவுவார் என்று நம்பலாம். அடுத்து தனுசு ராசி.
தனுசு ராசி மக்கள் தங்களின் உறவு மேம்பாடு மற்றும் தங்களின் ஆழ்மன வளர்ச்சியை அனுபவிப்பார்கள். தங்கள் உறவுகளின் பொறுமை மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதன் மூலம் செவ்வாயின் பிற்போக்கு காலம் தனுசு ராசியை பாதிக்கும். தனுசு ராசி மக்கள் தங்களது குடும்பம், நண்பர்கள் மற்றும் பங்குதாரருடன் மீண்டும் நலமாக இணைவதற்கும் நல்லதொரு இணைப்பாக செவ்வாய் பகவான் செயல்படுவார். தங்கள் வாழ்க்கையில் கடந்த கால மோதல்கள் யாவும் இப்பொழுது ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் தீர்ப்பதற்கும் உறவை பலப்படுத்துவதற்கும் சிறந்த காலமாக இந்த காலம் இருக்கும். தங்களின் உறுதியான உறவுகளின் உறவுகளுக்கு செவ்வாயின் பிற்போக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட புரிதலையும் அதிலுள்ள ஆழத்தையும் கொண்டு வர செயல்படுவார். தொழில்முறை உறவுகளும் நேர்மறையான மாற்றங்களை காண்பார்கள். இதனால் தனுசு ராசி மக்களுக்கு தங்களின் வேலை இணைப்புகளை வலுப்படுத்த சிறந்த நேரமாக இந்த செவ்வாயின் பிற்போக்கு அமைகிறது. பொதுவாக செவ்வாயின் பிற்போக்கு என்பது செவ்வாய் வானத்தில் பின்னோக்கி நகர்வது போல் தோன்றும். இது சுய பரிசோதனைக்கு வழிவகுக்கும் மற்றும் புதிய முயற்சிகளை தொடங்குவதை விட செயல்களை செம்மைப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. 2024ஆம் ஆண்டில் மேஷம், சிம்மம் மற்றும் தனுசு ராசிகள் செவ்வாய் பிற்போக்குத்தனத்திலிருந்து கணிசமாக பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இதனால் தொடர்பு, நிதி சார்ந்த வளர்ச்சி மற்றும் உறவுகளில் நேர்மறையான விளைவுகளை அனுபவிப்பார்கள். மிதுனத்தில் செவ்வாயின் பின்னடைவு பிப்ரவரி 12, 2024 முடிவடையக்கூடிய சூழலில் இருக்கிறது. இது மேற்கூறிய ராசிகளின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களுக்கான உள்நோக்கம் மற்றும் மூலோபாய சுத்திகரிப்பு காலத்தை குறிக்கிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.